ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணி கமகமனு வாசனையோட சூப்பரான சுவையில் ஒரு சிக்கன் குருமா. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கண்டிப்பாக அடிக்கடி இதை நீங்கள் செய்வீங்க. கழுவி சுத்தம் பண்ண 1/2 கிலோ சிக்கன், அது கூடவே இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் பெப்பர், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. 15 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்சியோட ஜார்ல ஊற வச்சு பீல் பண்ண ஒரு 6-7 பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே கேஷ்யூ நட் ஒரு 6 போல சேர்த்து 2 பச்சை மிளகு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி மைய அரைச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், காஞ்ச மிளகாய், கூடவே பட்டை இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொரப்பா பவுடர் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல எண்ணெய், பொடியான இருக்கிற வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ அரைச்சு வச்சிருந்த பாதாம், கேஷ்யூ நட்டை விழுத சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது லைட்டா ஒரு கொதி வரும்போது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃப்ரெஷ் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தண்ணி, உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 கப் அளவு போதும். இப்போ மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய் எல்லாம் அந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கடைசியா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கூடவே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து லைட்டா ஒரு கொதி வந்ததும் இப்போ அடுப்புல இருந்து இறக்கிடலாம். ஒரு 1/2 அன் அவர்ல இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி சூப்பரான கன்சிஸ்டன்சில வந்துடும். டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி